ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ், எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, எல்லாரும் புதுடுப்பு எடுத்திருப்பீங்க, உறவினர்கள் வீட்டை போய் கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல இந்த ஒரு வீடியோ போட்டா உங்களுக்கு நல்லதா இருக்குமென்று ஒரு எண்ணம். ஸோ அதால இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். அதுக்கு முதல் இப்பதான் எங்க சேனலுக்கு நீங்க புதுசா வாரீங்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா எங்க டீம்ல நீங்களும் சேர்ந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நான் போடணும், இல்ல இதை பத்தி போட்டா நல்லா இருக்குமென்னு நீங்க பண்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோ மேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் நன்மைக்கு அப்படி ஒரு கருப்பொருள் ஒன்று இருக்கு. ஏண்டா இது சித்திரை புது வருட பிறப்பு. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்லதுல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ எல்லாம் நன்மைக்கு, ஆல் இஸ் வெல். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்கு. என்னண்டா ஒரு பெரிய ஒரு கடை முதலாளி ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு வந்து 4 பிள்ளைகள் இருக்கு, 4 ஆண் பிள்ளைகள். அப்ப ஒரு காலத்துல வந்து அவர் வந்து இறந்து போறார். அப்ப இறந்து போய்க்க அவருடைய சொத்துக்களை எல்லாம் 4 பிள்ளைகளுக்கும் எழுதி வைக்கிறார். அப்ப கடைசி பிள்ளை வந்து சொத்துக்கள் எதுமேலையும் ஆசைப்படாம எது தாரீனமோ அதை வச்சு கொள்ளுவோம், எல்லாம் நல்லது தானே, நல்லதுக்கு தானே, அப்படி ஒரு எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவர் இறந்த பிறகு சொத்துக்கள் எல்லாம் பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டோன்னு தன்னுடைய தந்தை ஆரம்பத்துல கட்டப்பட்ட ஒரு பழைய வீடு உண்டு, அதுவும் அதை சுற்றி இருக்கிற ஒரு 2 ஏக்கர் காணி மட்டும்தான் அந்த கடைசி பிள்ளைக்கு கொடுக்கப்படுது. மீதி இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் முதல் 3 பிள்ளைகளும் பிரிச்சு கொள்ளினம். 4வது பிள்ளைக்கு வந்து மிக மிக குறைவான சொத்துக்கள் தான் கொடுக்கப்படுது அவற்றில் இருந்த மொத்த சொத்துக்கள்ல. அப்ப அந்த பிள்ளை எந்தவித மாறுபாடுகளையும் எதிர்கொள்ளல, எல்லாம் நன்மைக்கு தானே அன்னு சொல்லி போட்டு விட்டுட்டார். சோ இப்ப விட்டோன்னு மட்டாக்கள் வந்து இவருக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஏன்னா இவர் வறுமையில தான் இருக்கிறார். ஏன்னா அவைகிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு, இவருக்கு இருக்கிறதே கொஞ்சம்தான். சோ வறுமையில இருக்கிறார், ஒண்ணுமே செய்யல. அவைய சகோதரங்களும் என்ன செய்வோம் என்று போட்டு ஒண்ணு எல்லாம் நன்மைக்கு தானே, நடக்கிற எல்லாம் நன்மைக்கு தான் அண்டுட்டு அவரும் அவற்றை வேலையை பார்க்கிறார். வேலையை பார்த்துட்டு வீட்டை வந்து சுற்றி பார்க்க போறார். அப்ப சுற்றி பார்க்க போய் அங்க எல்லாத்தையும் கிளீன் பண்றார். அப்ப கிளீன் பண்ணிக்கல ஒரு பேக் ஒன்று இருக்குது. அந்த பேக்ல வந்து ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. அந்த லெட்டர்ல அவருடைய தந்தையார் எழுதி இருக்கிறார், இந்த வீடு எப்படியும் உனக்குத்தான் கிடைக்கும் என்று தெரியும். ஏண்டா நீதான் அந்த எதுலையுமே அவ்வா இல்லாத ஒரு பேராசை இல்லாத மகன் என்று எனக்கு தெரியும். ஆனா நான் உனக்கும் குறை வைக்க மாட்டேன், அவையை விட உனக்கும் சொத்துக்கள் கிடைக்கும். ஏண்டா நான் வந்து முதல் வணிகம் செய்து கொண்டிருக்கேக்கல ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துல வந்து நிறைய பொருட்கள் வாங்கி வச்சிருக்கிறேன். அதன் பெருமதி வந்து இப்ப நிறைய அதிகளவான பெருமதியுடைய பொருட்கள். அப்ப என்ன செய்யண்டா, நீ அதை கொண்டு போய் விற்பனை செய், உனக்கானது உனக்கு கிடைக்கும் என்று சொல்றார். அவை எல்லாம் நன்மைக்கு தானே, தந்தை செய்தது நன்மைக்கு தான், இவை எனக்கு இந்த வீட்டை மட்டும் தந்தது நன்மைக்கு தான் சொல்லிட்டு அவர் அந்த வியாபாரம் செய்யறதுக்கு தந்தையார் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போறார். அப்படி அந்த இடத்துக்கு போய் அதை விற்பனை செய்யறார். அதை விற்பனை செய்யக்குள்ள இது வந்து அரச பொருள், இத வந்து எப்படி விற்பனை செய்ய இயலும் அன்று சொல்லி அப்ப அவை வந்து என்ன செய்யணும்டா, பிடிச்சு கொண்டு போய் அரசுக்கு முன்னால நிப்பாட்டினம். அவர் வந்து எங்களுடைய நாட்டுக்கு உரித்தான பொருட்களை இவர் வெளியில இருந்து கொண்டு எங்களோட நாட்டுக்கு விற்கிறார். எவ்வளவு ஒரு திமிர், இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறோம். அவர் தீர்ப்பளிச்ச பிறகு என்ன நடக்குது, கடைசி ஆசை கேட்கிறோம். அப்ப சொல்றார், தன்னுடைய தந்தை வந்து தனக்காக கொடுத்த ஒரு பாய் ஒன்று இருக்கு, அதுல இருந்து நான் இறைவனை வழங்கினா பிறகுதான் எனக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்றார். அப்படி சொன்னோன்னு அவருடைய பாயை எடுத்துக்கொண்டு வரையினம். எல்லாம் நன்மைக்கு என்ற இது மாதிரி அந்த பாய்க்குள்ள இருந்து ஒரு பத்திரம் ஒன்று விழுது. அந்த பத்திரத்துல வந்து என்ன கிடக்குதுண்டா, இந்த பொருட்கள் எல்லாம் அரசு அங்கீகாரம் பெற்றுத்தான் இவர் வாங்கினவர் என்று, அதாவது இவருடைய தந்தை வாங்கினவர் என்ற ஆதாரம் வந்து அதுக்கு கிடக்குது. நல்ல காலம் உங்களை நாங்கள் இது செஞ்சிருப்போம்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கோரிட்டா அந்த பொருட்களை வந்து அவர்களை பெற்றுக்கொண்டு அதுக்கான பணத்தை வந்து இவர்கிட்ட கொடுத்து விடணும். அப்படி கொடுத்து விட்டோன்னு இவர் வந்து அந்த வீட்டை வந்து கிடைச்ச பணத்துல திருத்துறாரு. அப்ப திருத்தேக்க இன்னொரு அலுமாரி ஒன்றுக்கு இன்னொரு பேக் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பேக் எடுத்து பார்க்க ஒரு வரைபடம் ஒன்று இருக்குது. அப்ப என்னடா இது ஏற்கனவே இதுக்கு போனது, இப்ப திரும்ப எப்படி போறதான்னு யோசிச்சு போட்டு
அப்பயும் அவர் சொல்றாரு எல்லாம் நன்மைக்கு தான். அன்னிட்டு இவர் அப்படியே அந்த ஒரு வரைபடம் ஒன்று இருக்கு, அந்த வரைபடத்துல கடைசியில ஒரு புதையல் ஒன்று இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறோம். அப்ப இவரும் அதை கொண்டு அப்படியே போறார், பல்வேறுபட்ட இடங்களுக்கு போறார். போயிட்டு கடைசியா அந்த புதையல் காட்டுறபடி தன்னுடைய வீடாகவே அமையுது. அந்த வீட்டுல ஒரு பாழடைந்த கிணறு ஒன்று இருக்குது. இவர் இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த கிணறு அவர் இன்னும் பார்க்கல. அப்ப அந்த புதையல் வழி சுத்தி போய் தன் வீட்டையே வருது. அந்த கிணத்துக்குள்ள அவருடைய தந்தை பல்வேறுபட்ட பொருட்கள், அதாவது பொக்கிஷங்களை மறைத்து வச்சிருக்கிறார். அப்ப வச்சோன்னு அதை எடுத்து அவர் அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போறார். அப்படியே அந்த எல்லாம் நன்மைக்கு நினைச்சு அவர் செஞ்ச இதுகளாலதான் அவருடைய வாழ்க்கை அந்த கதையில இப்போது பெரிய ஒரு ஆடம்பரமான, அதாவது தன்னுடைய 3 சகோதரர்களை விட மிக மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறார் அவர். சோ இதுல அந்த எல்லாம் நன்மைக்கு என்று நினைக்காம இருந்து அந்த பொருட்கள் மீது அதீத ஆசை கொண்டிருந்தாருண்டா, முதலாவது இந்த சொத்து பிரிக்கையே ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கும். அப்படி என்றா 4 பேருக்கும் சமமா தான் பிரிக்கணும், அது இவை 3 பேருக்கு மட்டும் அவ்வளவு அதிகமாக எனக்கு மனம் குறைவாக பிரச்சனை ஆனா எல்லாம் நன்மைக்கு தான், எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற ஒரு எண்ணப்போக்கில இவர் விடுறார். இரண்டாவது பாழடைந்த வீடாக இருந்தாலும் இதை திருத்தி அமைக்கணும், இதுல இருந்து நான் இதை செய்யணும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வருது. அந்த வீட்டை போய் பார்த்தோன்னே அவர் என்ன இப்படி கிடக்காண்டு தளர்ந்து போகாம எல்லாம் நன்மைக்கு எங்கட அப்பா எனக்கு விட்டுட்டு போனது இதுதான் அப்படி ஒரு எண்ணத்துல அவரும் போய் திருத்த போறார். அந்த பையையும் பெற்றுக்கொள்றார். அந்த பொருட்களை வியாபாரம் செய்ய போறார். அவர் வியாபாரம் செய்ய போற டைம்ல அங்க பிடிபட்டு அவர் எந்த அளவு கூட பயப்படையில, எல்லாம் நன்மைக்கு என்ற ஒரு இதுல அங்கேயும் தன்னுடைய நடவடிக்கைகளை ஒழுங்காக மேற்கொள்றார். அந்த எல்லாம் நன்மைக்கு அந்த வார்த்தையில என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, அவர் அவரை விட்டு பொருட்களையும் விற்று பணத்தோட வாரார். அவருடைய தந்தையார் மறைத்து வைத்திருந்த அந்த புதையலையும் எடுக்கிறார். அவர் எடுத்து அவர் இப்ப ஒரு கோடீஸ்வரராக இருக்கிறார் இந்த கதையில. சோ இப்ப நாங்கள் ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று எடுத்தோம்னா அதுல ஏதாவது ஒரு தடங்கள் இல்ல ஏதாவது ஒன்று நாங்க வாங்க போய் எங்களுக்கு கிடைக்கலன்னா என்ற காலம் இப்படி அப்படிதான் நாங்க நினைப்போம். ஆனா கொஞ்ச காலம் போக அதை விட பெருமதியான ஒரு பொருள் எங்களுக்கு கிடைக்கும். பொருளோ அல்ல என்னவோ பெருமதியான ஒன்று கிடைக்கும். சோ எனவே நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப ஏதாவது ஒண்ணு நடக்குதுண்டா, இன்னும் காலம் சரியில்லை, இன்னுதான் செய்தோம் அப்படி நினைக்காம எல்லாம் நன்மைக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எந்த வித பிரச்சனைகளையும் வராது. உண்மையான பிரச்சனை வெளியில இருந்து வாரையில உங்களுடைய மைண்ட், அதாவது உங்களோட மூளை, இன்னும் குறிப்பா சொல்ல போனா உங்களோட மனது, அதாவது நீங்கள் நினைச்சு 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 ஏன் இப்படி நடக்குது, என்ன இது அப்படி இப்படி அப்படியெல்லாம் நினைச்சுதான் உங்களுடைய எண்ணங்களானது கீழ்பெண்ணமா போய்கொண்டிருக்குது. சோ வேண்டாம், எல்லாத்தையும் நல்ல நேர் எண்ணங்களாக நினைங்கோ, நடக்கிறது எல்லாமே நல்லதாக அமையும். இந்த சித்திரை புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த புத்தாண்டாக அமையட்டும். இன்னொரு வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கோவர்ணன். வாழ்க தமிழ், வளக தமிழீழம்.